இதைத்தான் நம்ம லவ் ஜிஹாத் அப்படிங்கிறோம். லவ் ஃபார் ஜிஹாத், இட் இஸ் நாட் லவ் ஜிஹாத். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஜிஹாத் என்பதற்காக காதல் என்ற ஒரு உணர்ச்சி பயன்படுத்தப்படுகிறது, காமம் என்ற உணர்ச்சி பயன்படுத்தப்படுகிறது. உடனே அந்த வெப்சைட்டை அவர் எடுப்பது தப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் போராட்டம் பண்ணுவீங்க. அது கருத்து சுதந்திரத்துக்கு ஒரு நாட்டை கேவலப்படுத்தி போடக்கூடியது உங்களுக்கு கருத்து சுதந்திரம். ஏன் அப்புறம் என்னென்னா, அந்த அம்மா கையெழுத்து வாங்க போகுது, போலீஸ்காரங்க சொல்கிறாங்களாம், அவங்கெல்லாம் கல்லை தூக்கி எறிஞ்சிருவாங்க மேடம் அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்கிறாங்களாம். ஏன்டா ஒரு ரவுடி பைய கல்லை தூக்கி எறிஞ்சிருவான், அதனால நீங்கள் போங்கன்னு ஒரு சொல்கிறதுக்கு போலீஸ்காரன் எதுக்கு வேணும்? கல்லை தூக்கி எறியக்கூடியவனை தடுக்கிறதுக்கு தானடா போலீஸ்காரன் வேணும். நாட்டில் சீவல் சரகுல உள்ள இந்துக்கள் குதித்தெழுந்தார்கள், கட்டலை. கடைசியில் இப்போ துலுக்கம் இடத்துல தான் கட்டியிருக்காங்க. அதனால் ஏற்கனவே இந்த திப்பு ஹைதர் இதில் ஹிந்துக்கள் விரட்டி அடித்த வரலாறு தெரிந்ததுனால எப்படி அல்லுமாங்கக்கூடிய பேரில் ஒரு அமைப்பு இயங்கியது, சிமி என்ற பெயரில் பயங்கரவாத அமைப்புகள் இயங்கின. ஆனால் நாங்கள் பயங்கரவாதி இல்லை என்று சொல்லி வெளியிலிருந்து இந்த பொல்யூஷன் இண்டிகேட்டர், இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டு, ஹாப்பினஸ் இண்டெக்ஸு, இதெல்லாம் தனித்தனி குப்பைகளின் உச்சம் இதெல்லாம். அப்போ எப்படி இதில் இந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸும்மா, இந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் இந்த யாரா உலகத்திலே சந்தோஷமாக, பங்களாதேஷ்காரன் தான் சந்தோஷமாக இருக்கான். அவன் ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள்: ஏற்காட்டில் இளம் பெண் விஷ ஊசி போட்டு படுகொலை, லவ் ஜிஹாத் காரணமா? சமக்கல்விக்கான கையெழுத்து இயக்கத்தில் பங்கு கொண்ட டாக்டர் தமிழிசையை தடுத்த காவல்துறை. திண்டுக்கல்லில் அன்னை அபிராமி ஆன்மீக மாநாடு சுவர் விளம்பரத்தை அழிக்கும் காவல்துறை. காடேஸ்வரா சுப்பிரமணியம் கண்டனம். சட்டவிரோத பண பரிவர்த்தனைக்காக எஸ்டிபிஐயின் அகில இந்திய தலைவர் KM பைசி கைது. மணிப்பூர் காஷ்மீர் குறித்த ஐநா மனித உரிமையின் தலைவர் கருத்துக்கு இந்தியா கடும் கண்டனம். இந்த செய்திகள் குறித்து நாம் திரு பாலகௌதமன் அவருடன் சிந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம். வணக்கம் அம்மா. ஹிந்து பெண்ணை காதலித்து மதம் மாற்றி கொலை செய்த சம்பவம் சேலம் ஏற்காடு பகுதியில் நடந்திருக்கிறது. லோகநாயகி என்ற பெண் ஃபியூச்சர் விஷன், அதாவது போட்டித் தேர்வுகளுக்காக பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த அப்துல் ஹஃபீஸ் அப்படிங்கிறவன் இந்த லோகநாயகி அவர் கொலை செய்திருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக லோகநாயகிக்கும் அப்துல் ஹபீஸுக்கும் இடையில் இன்ஸ்டாகிராம் மூலமாக அவர்களுக்கிடையே தொடர்பு ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு திருமணம் செய்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி உறுதியளித்ததுனால அவங்க 2 பேருக்கிடையில் ஒரு நெருக்கமான உறவும் ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு நீ மதம் மாறினால்தான் உன்னை திருமணம் செய்து கொள்ள முடியும் என்பதற்காக லோகநாயகி மதம் மாறி தன்னுடைய பெயரையும் மாற்றிக்கொண்டு புர்காவும் அணிய தொடங்கியிருக்கிறார்கள். புர்கா அணிந்து கொண்டே பணிக்கும் சென்று கொண்டிருந்திருக்கிறார்கள். இந்த நிலையில அப்துல் ஹஃபீஸுக்கு வேறு சில பெண்களுடன் தொடர்பு இருப்பதாக இந்த பெண் லோகநாயகிக்கு தெரிய வரவே அவர்கள் அதற்காக சண்டையிட்டிருக்கிறார், அந்த பெண்ணுடைய தொடர்பை விடவழி. ஆனால் அதுக்கிடையில் இவங்க 2 பேருக்கு இடையில அதனால ஒரு மிகப்பெரிய ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையில அப்துல் ஹஃபீஸ் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பெல்லாம் நான் கட் பண்ணிட்டேன், நீ கூட வா அப்படின்னு சொல்லி தனியாக அழைத்து சென்றிருக்காரு ஏற்காடுக்கு. அப்போ 60 அடி சாலையில் அங்கே வைத்து அவருடைய 2 தோழிகளையும் அதோட அழைச்சிட்டு போயிருக்காங்க. அவங்க உட்காந்து பேசிட்டு இருக்கும் பொழுது விஷ ஊசி போட்டு அங்கே மேலேருந்து தள்ளி விட்டு கொலை செய்திருக்கிறதாக இப்போ காவல்துறை விசாரணையில் கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இவரோட சேர்த்து இவர்களுடைய தோழிகளான தாவியா சுல்தானா, மோனிஷா அவர்கள் நர்சிங் படிப்பை படித்து கொண்டிருக்கிற பெண், இவங்க 3 பேரையும் கைது செய்திருக்கிறது. மறுபடி நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், லவ் ஜிஹாத் இஸ் இன் ஆக்ஷன் இன் தமிழ்நாடு. இன்னும் நம்மால் ஓரளவு ஒரு ரஃப் எஸ்டிமேட் கிட்டத்தட்ட 1,00,000 பெண்கள் இந்த லவ் ஜிஹாதில் சிக்கி இருக்கிறார்கள் எங்கக்கூடியது ஒரு ரஃப் எஸ்டிமேட். எதை வச்சு அப்படின்னா, பல மதமாற்றப்பட்டவர்களுக்கான மதரசாக்களில் உள்ள நம்பர்ஸை வச்சு நம்ம இன்டர்போலேட் பண்ணி நமக்கு கிடைத்திருக்கிற ஃபிகர் அது. தமிழ்நாட்டில் இந்த அளவு இதற்குள்ள பாதிப்பு இருக்கும்னு. ஏன்னா இந்த மாதிரியான மதரசாக்கள்லேருந்து சிக்கி வெளியில் வந்த பெண்கள் நம்ம கவுன்சிலிங் கொடுக்கும்போதோ பாக்கி விஷயங்களில் நம்ம பார்க்கும்போது அவர்களிடமிருந்து கிடைத்த தகவல்களை வச்சு தான் இந்த நம்பர்ஸை நம்ம அரைவ் பண்ணியிருக்கோம். சும்மா நம்ம
ஸ்டாலின் மாதிரி போகிற போக்கிலெல்லாம் அடிச்சு விட்றதெல்லாம் நமக்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டடியில் அது மட்டும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக கவுன்சிலிங்க்கு நம்மள்கிட்ட வர்றவங்க இவங்களெல்லாம் வச்சு தான் இந்த நம்பர்ஸ் வி ஆர் அரைவிங் இட். ஸோ இது வந்து திஸ் ஹஸ் பிகம் எ மேஜர் மெனாஸ் இன் தமிழ்நாடு. இது உடனடியாக இது கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இல்லை அப்படின்னு சொன்னான்னா நிலைமை விபரீதமாக போய்விடும். அப்போ இதோட ஃபண்டமெண்டல் நம்ம என்ன அப்படின்னு பார்க்கணும். இது நடப்பதுக்கு நான் ஆரம்பத்திலிருந்து சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, பலதார திருமணம் என்பதை இந்தியா தடை செய்ய வேண்டும். இந்த பலதார திருமணம் என்பது தடை செய்யப்பட்டால் இந்த மாதிரியான விஷயங்கள் அநேகமாக குறைந்துவிடும். இப்போ என்ன பிரச்சனை பாருங்க, நீ துலுக்கச்சியாக மதம் மாறினா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன் இவ்வளோ தைரியமாக சொல்ல முடியுது? ஏன்னா ஒரே நேரத்தில் நீங்கள் 4 கல்யாணம் பண்ணிக்கலாம் துலுக்கனா இருந்தால். சரி, இந்த பொண்ணு இவன் பண்ணிக்கிட்டு இருக்கா, அப்போ அதுக்கு கூட இன்னும் 2 முஸ்லீம் பொண்ணுங்க ஃப்ரெண்டாக இருக்கான். அதுக்கு இப்போ அதுகளுக்கு தெரிஞ்சிருக்கு 4 வச்சுக்கிறது தப்பு இல்லை. இதுதான் மதரசாவில் புகற்றப்படுகிறது. ஏன்னா இதுக்கு நம்மகிட்ட வீடியோ எவிடன்ஸ் இருக்குது. ஏற்கனவே இந்த மாதிரியான ஒரு மதரசாவில் பயிற்சிக்கு போன ஒரு பெண் நம்ம வெளில வந்து அங்கே கற்றுக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள்ல இந்த விஷயங்கள்லாம் அந்த பொண்ணு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் அறிவுறுத்தவும் பட்டிருக்கிறார்கள். அப்போ சாதாரண இந்து பெண்கள் ஏமாந்து செல்கிறார்கள். இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம நாட்டில் சொல்லுவான், இந்து மதத்தில் இந்த பிரச்சனை இருப்பதனால்தான் இவர்கள் மதம் மாறி போனார்கள். நான் மதத்தை தெரிஞ்சுக்கிட்டா போனால் ஆம்பளைக்கா வேண்டி இந்த பொம்பளை உச்சு தானே. அப்போ காதல் என்பதை வைத்து மதம் மாற்றப்பட்டதா இல்லையா? இதைத்தான் நம்ம லவ் ஜிஹாத் அப்படிங்கிறோம். லவ் ஃபார் ஜிஹாத், இட் இஸ் நாட் லவ் ஜிஹாத். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஜிஹாத் என்பதற்காக காதல் என்ற ஒரு உணர்ச்சி பயன்படுத்தப்படுகிறது, காமம் என்ற உணர்ச்சி பயன்படுத்தப்படுகிறது. இதில் கவனிக்க வேண்டியது என்னன்னா, அதில் ஒரு பொண்ணு நர்சிங் படிக்க தான், இன்னொரு பொண்ணு வேறையா. அப்போ இந்த நர்சிங் படிக்கிற பொண்ணு இந்த ஊசியை வந்து அங்கே செலுத்துகிறது. நான் ஏற்கனவே பல முறை இதே ஸ்ரீ டிவி செய்திகள் சிந்தனைகளில் சொல்லியிருக்கேன். எந்தெந்த ஃபீல்டுலெல்லாம் துலுக்கம் வேலை பார்க்குறானோ அங்கங்கெல்லாம் வைத்து எப்படி வந்து ஜிஹாதை அவர்கள் ப்ரமோட் செய்கிறார்கள். இதுக்கு முன்னாடி கெமிக்கல் இன்ஜினியரிங்கை பற்றி முன்னாடி நம்ம ஒருக்க பார்த்துருக்கோம். எப்படி வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க என்னெல்லாம் பண்ணினாங்கன்னு. அப்புறம் இந்த ஒரு காக்டெயில் ஆஃப் ஃபியூயல், இது எப்படி வந்து தீ விபத்து என்ற பெயரில் தீயை வைத்து கொளுத்தக்கூடிய நாசகார பணிகளில் எப்படி இவர்கள் ஈடுபடுத்துகிறார்கள். ஒவ்வொரு செக்ஷனாக இதை பற்றி நான் முன்னாடி சொல்லியிருக்கேன். இப்போ நர்சிங், ஏற்கனவே ஒரு டாக்டர் ஒருத்தர் வந்து வடநாட்டில் இந்த மாதிரி பண்ணினார், அது நம்ம ஒருக்க பார்த்தோம். இது அடுத்தது பார்க்குறோம். ஸோ என்ன சொல்லுவாங்க, படிப்பறிவு என்பது கொடுக்கப்பட்டால் அவர்களெல்லாம் மாறி விடுவார்கள். பின்லாடன் இன்ஜினியர் தான், அப்துல் கலாமும் இன்ஜினியர் தான், வித்தியாசம் இருக்குல்ல. இதுதான் இந்த மதரசா கல்வி பிரச்சனையே. இவர் நல்ல பள்ளிக்கூடத்தில் படித்தார், இந்த தேசத்தின் தூணாக இருந்தார் அப்துல் கலாம் அவர்கள். ஆனால் இவங்க கூட மதரசாவையும் படித்ததுனால இவன் நிலைமை எப்படி இருக்குங்கிறது, இதுதான் வித்தியாசம். இதுதான் ரேடிக்கலைசேஷன் செய்யக்கூடியது. படிப்பு, பொசிஷன், இது எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் இஃப் யூ ஆர் ரேடிக்கலைஸ்ட் யூ வில் பிஹேவ் லைக் திஸ். இதுக்கு இது மற்றும் ஒரு உதாரணம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஹிந்து பெண்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இதை பலதார திருமணம் துலுக்கிறது இதில் இருக்குது. அதனால நீங்கள் அவனுக்கு 2ஆம் பட்சம்தான். அவனோட நோக்கம் ஒரு ஆள் இந்த பக்கம் ஹிந்துவிலிருந்து துலுக்கனாக மாற்ற வேண்டும். மாற்றினதுக்கு அப்புறம் நீங்கள் அதுக்கப்புறம் இந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம் நீங்கள் தான் எங்கேயா கொண்டு அடுப்பில் கொண்டு போய் வேக வைக்கணும். அதை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. அவன் நோக்கம் நீங்கள் துலுக்கனாக மாறணுங்கிறது தான். மாறி முடிஞ்சு போச்சு. இப்போ இந்த இதில் கூட நல்லா பாருங்கள், 2 துலுக்கச்சியை, இது ஹிந்து. இப்போ அந்த துலுக்கச்சியை வற்புறுத்துது, இதை நீ துரத்தி ஒன்று, இது இருக்கப்படாது, நீ தான் மதம் மாற்றிட்டே இல்லை, அப்புறம் எதுக்கு உனக்கு இது? அவன் சாய்ஸ் எங்கே இருக்குன்னா துலுக்கனுக்கு தான் இருக்கே தவிர ஹிந்துவிடம் இல்லை. இது அவனை பொறுத்தளவில் தப்பு இல்லை. ஏன்னா யாரிடம் நட்பு பாராட்ட வேண்டும், குர்ஆன் வசனம் இருக்கு, ரொம்ப தெளிவாக சொல்லுது. நட்பு பாராட்டுவதில் துலுக்கம் இல்லாதவன் வந்தாச்சுன்னா துலுக்கம் மட்டும்தான் நீ ப்ரிஃபர் பண்ணணும். இது குர்ஆனில் இருக்கக்கூடிய வசனம். இதுதான் ரேடிக்கலைசேஷனோட பிரச்சனை. நம்ம ஏன் திருப்பி துலுக்கம்னு சொல்லும்போது பலருக்கு வருத்தமெல்லாம் படுறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இஸ்லாம்ங்கிற ஒரு கண்ணோட்டத்துக்குள் அவன் சென்றுட்டான் அப்படின்னா அந்த இஸ்லாமியன் மட்டும் ஒரு உம்மா, ஒரு உலகம், பாக்கி எல்லாரும் காஃபிர். அதே நேரத்தில் பல வழிபாட்டு முறைகளில் நான் இந்த வழிபாட்டு முறையை தேர்ந்தெடுத்திருக்கிறேன், ஆனால் பண்பாடு ரீதியாக, என் பழக்க வழக்க ரீதியாக எனக்கு பக்கத்து வீட்டிலும் நானும் இவனும் சகோதரர்கள், இந்த எண்ணம் துலுக்கன்ட்டு இருக்கும், இந்த எண்ணம் இஸ்லாமியன்ட்டு இருக்காது.
இதுதான் இதோட அடிப்படை. இந்த அடிப்படையை ஹிந்துக்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஹிந்து பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும். உங்கள் குழந்தைகள் யாரோடெல்லாம் பழக்கம் வச்சுருக்காங்கங்கக்கூடிய தயவு செய்து கேளுங்க. இந்த மாதிரியான செய்திகள் தமிழகத்தில் இப்பொழுது நிறைய வந்து கொண்டிருக்கிறது. ரெண்டாவது, நான் சொன்ன நம்பர் 1 லட்சங்கக்கூடியது ஒரு சாதாரண நம்பர் கிடையாது. ரெண்டாவது, ஒரு ஆண் மதம் மாறி போயாச்சுன்னா ஒரு ஆண் தான் போயிருக்கான். ஒரு பெண் மதம் மாறி போனால் ஒரு குடும்பம் போய்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ தேர் வில் பி a rapid population explosion if this is going to happen. ஸோ இந்த வழக்கு என்பது நீங்கள் இப்போ என்ன அப்படின்னு சொன்னால், காதலித்து மதம் மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது காதலின் நோக்கம் என்பது மதமாற்றம். இந்த மெசேஜை ஹிந்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள் அவர்கள் குழந்தைகளுக்கு புரிய வைக்க வேண்டும். இல்லைன்னா இந்த மாதிரியான பேர் ஆபத்துக்கள் நம் குடும்பங்களுக்கும் வரும். இதை எச்சரிக்கையாக சொல்கிறேன். இந்த வழக்கில் காவல்துறை சில விஷயங்களை ரொம்ப என்னை பொறுத்தளவில் டீப்பாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்படி பெரம்பலூரில் இருக்கிற பையன் வேறு ஊரில் இருக்கிற போதுனா ஏதோ இன்ஸ்டால் இதில் தொடர்புக்கு வர்றாங்க. சரி, அப்போ இவங்களுக்கு லோக்கலில் யார் அசிஸ்ட் பண்ணது, இவருக்கு பின்னணியில் யார் யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸு, இவங்களுக்கு யார் யாரெல்லாம் ஜாமீன் எடுக்க வராங்க, ஜெயிலில் பார்க்க போகிறாங்க, அவங்க பின்னணி என்ன, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இந்த விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட வேண்டும். நான் திருப்பி சொல்கிற மாதிரி லவ் ஜிஹாத் இஸ் அ பிக் ராக்கெட். இது ஒரு ஏதோ இண்டிவிஜுவலால் ஒன்றும் செய்யக்கூடியதல்ல. இதுக்கு ஒரு பின்னணி இல்லாமல் அவ்வளவு ஈஸியாக இதையெல்லாம் செய்ய முடியாது. பல இயக்கங்கள் இதற்கு பின்னணி அமைத்து வருகிறது. ஏற்கனவே இந்த பல போலீஸ் ஸ்டேஷன்களில் இந்த பல துலுக்க அமைப்புகள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு சண்டை போட போகக்கூடிய செய்தியெல்லாம் கூட நான் முன்னாடி நம்ம ஸ்ரீ டிவியில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரியான ஆர்கனைஸ்டு கிட்னாப்பிங் அப்படின்னு தான் நான் இதை பார்க்குறேன். ஸோ இந்த ஆர்கனைஸ்டு கிட்னாப்பிங் இந்த நேம் ஆஃப் லவ், இதற்கு ஆர்கனைஸ்டுன்னு சொல்லும்போது அதுக்கு யாரெல்லாம் என்னெல்லாம் சப்போர்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது, இது எல்லாம் உடைக்கப்பட வேண்டும். அதனால் இதற்கு ஒரு முன் மாதிரியாக பாலிகமி, அதாவது பலதார திருமணம் என்பது உடனடியாக தடை செய்யப்பட வேண்டும். இதை தடை செய்தாலே இதில் பாதி பிரச்சனை தீர்ந்துடும். ஏன்னா அப்போ ஒரே நேரத்தில் 4 வச்சுக்க முடியாது அப்படின்னா கடைசியில் இவன் ஒரு இந்துவை கல்யாணம் பண்ணிட்டு போட்டால் அப்புறம் துலுக்க பொண்ணு கல்யாணம் பண்ணிக்காமல் எப்படி இருக்கும்? ஸோ அப்போ அவர்களுக்கு ஒரு அழுத்தம் வரும். அந்த மாதிரி ஒரு அழுத்தம் வந்தால்தான் இதற்கு தீர்வு வரும். இதை அரசாங்கம் உடனடியாக யோசித்து பலதார திருமணத்திற்கு தடை விதிக்க வேண்டும். பல துலுக்க நாடுகள் இது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அது மாதிரி இந்த நாட்டிலையும் இது தடை விதிக்கப்பட வேண்டும் நான் நினைக்கிறேன். பாஜக சார்பில் இன்றைக்கு மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கம் நடத்துவதாக அறிவித்திருந்தார்கள். அதனுடைய ஒரு பகுதியாக சென்னையில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் நகர் பகுதியில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்த மும்மொழி கொள்கைக்கு ஆதரவான கையெழுத்து இயக்கத்தை நடத்துவதற்கு முற்பட்டார்கள். அதற்கு போலீசார் அனுமதி மறுத்தார்கள். அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அனுமதி இல்லாமல் நீங்கள் இந்த கையெழுத்து இயக்கத்தை நடத்த முடியாது அப்படின்னு சொல்லி அவரை நாங்கள் கைது செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய தள்ளுமுள்ளு எல்லாம் ஏற்பண்ணி தமிழிசை சவுந்தரராஜனை கைது செய்வதற்கான முன்னேற்பாடுகளை எல்லாம் நடத்தி ஒரு பெரிய வாக்குவாதம் நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அந்த வாக்குவாதம் நீடித்து பிறகு கடைசியாக அனுமதியும் கொடுத்திருக்கிறார்கள். அந்த சமயத்தில் அவங்க என்ன கேட்குறாங்க, நாங்கள் சாதாரணமாக நாங்கள் பாட்டுக்கு எல்லார்ட்டையும் போய் ஒரு கையெழுத்து வாங்க போகிறோம், ஆதரவு சொல்கிறவங்க கையெழுத்து போட போகிறாங்க, இங்கே இது எதுக்காக இங்கே என்ன அப்படி என்ன இப்போ இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடக்க போகுது, நீங்கள் இப்போ பிரச்சனை பண்ணுறதுனால தான் இது இவ்வளோ பெருசாகிட்டு இருக்கு, இல்லைன்னா நாங்கள் பாட்டு கையெழுத்து அமைதியாக வாங்க போகிறோம், அப்போ ஒரு இதில் இங்கே ஒரு கருத்து சுதந்திரம் கிடையாதா, நாங்கள் என்ன தீவிரவாதியா, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க இதுக்கு எதிராக வாக்குவாதம் கேள்விகளை எல்லாம் கேட்டார்கள். நான் இந்த கையெழுத்து வாங்காமல் இந்த இடத்தை விட்டு செல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர்களும் பிடிவாதமாக இருக்கவே கடைசியாக வேறு வழி இல்லாமல் காவல்துறையினர் இதற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். இதற்கு அண்ணாமலை அவர்களும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். எனக்கு கேட்க வேண்டிய இந்த எம்ஜிஆர் நகரில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனை பற்றி உண்மைக்குமே பேசாமல் அந்த எம்ஜிஆர் நகர் போலீஸ் ஸ்டேஷன் போர்டையே மாற்றி உதயநிதி அடிமைகள் சங்கம்னு பேசாமல் பேர் வச்சுட்டு போகலாம். இதே ஸ்டேஷன் லிமிட்டுக்குள்ளே தான் ஒரு பள்ளிக்கூடத்தில் நீட் எதிர்ப்புக்காக லோக்கல் எம்எல்ஏ பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் மத்தியில் பேசி வாங்கினார். அன்றைக்கி இந்த ஸ்டேஷனில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? அன்றைக்கி நீ அரெஸ்ட் பண்ணியா? அப்போ ஏன்னா பள்ளிக்கூடத்தில் போய் நீ ஒரு அரசியல் பிரச்சாரம் பண்ணி கையெழுத்து வாங்கலாமா? அனுமதியே கொடுக்க முடியாது. அது அனுமதிக்கு இதுக்காக அனுமதி கொடுக்கறதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குது. பள்ளிக்கூடம்
படிக்கிற இடங்கள்ல ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் இப்படி வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணி கையெழுத்து வாங்கலாமா? இன்னைக்கு இந்த சட்டம் பண்ணாங்கிட்டிய பேசக்கூடிய எம்ஜிஆர் நகர் போலீஸ் அன்னைக்கு என்னதை வச்சுக்கிட்டு இருந்தாங்க வாயில? இந்த கேள்வியை கேட்கணும்ல. அப்ப இவ வந்து காவல்துறையாக இருக்கிறார்களா, இல்லைன்னா உதயநிதியின் ஏவல் துறையாக இருக்கிறார்களா, இல்லைன்னா பிரபாகர் ராஜாவுக்குள்ள கூர்க்காக்களாக இருக்கிறார்களான்னு தானே கேள்வி கேட்க வேண்டி வருது. அப்ப இதுல என்ன கருத்து சுதந்திரத்தை பத்தி இங்க 10 பேர் பேசுறப்ப நீ ஒரு பிரதமரை பத்தி கேவலமா ஒருத்தன் கார்ட்டூன் போடுவானா, உடனே அந்த வெப்சைட் அவர் எடுப்பது தப்பு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து போராட்டம் பண்ணுவீங்க. அது கருத்து சுதந்திரத்துக்கு ஒரு நாட்டை கேவலப்படுத்தி போடக்கூடியது வந்து உங்களுக்கு கருத்து சுதந்திரம். நாட்டில் இன்னொரு அபிப்பிராயத்துக்கு ஒருத்தன்ட்ட மக்கள்ல போய் சந்தித்து கையெழுத்து வாங்குவதற்கு கூட தமிழ்நாட்டில் வந்து இன்று உரிமை இல்லை அப்படின்னு சொன்னா அடக்குமுறையின் உச்சகட்டம் என்பது தமிழகத்தில் நடக்கிறதா இல்லையா? நிச்சயமாக. ஏன் இப்ப ஜனநாயகத்தை பத்தி எல்லாம் பேசலாம். இங்க ஒருத்தர் உண்டு, இந்த மவுண்ட் ரோட்ல ஒரு விளங்காத பத்திரிகை ஒருத்தர் உண்டு, அவர் தான் அடிக்கடி இதை பத்தி பேசுவார். இங்கிலீஷ் பீச்சிலையும் பேசுவார், தமிழ்லையும் பேசுவார். ராமன் ஒரு ஆள். இப்ப கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2019 ப்ரொஹிபிட்டடு பிளேஸில் பிரான்ஸில் இருந்து 2 பேர் வந்து திருட்டுத்தனமாக ஃபோட்டோ எடுத்ததை போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போய் அவங்கள தப்ப விட்டானுவோ. இங்கேருந்து யார் இவனுங்க? இந்த பத்திரிகைக்காரங்கள்லாம் தான் சேர்ந்து தப்ப விட்டானுங்க. அவன் மேலே கேஸ் போடுவது எப்படி நியாயம்? இது கருத்து சுதந்திரத்துக்கு விரோதமானதா இல்லையான்னு கேட்டாரு. ஏன்டா வெளிநாட்டில இருந்து ப்ரொஹிபிட்டடு பிளேஸில் ஃபோட்டோ எடுக்கிறது கருத்து சுதந்திரமா? உள்நாட்டு வாசியே அவங்க மக்கள்கிட்ட ஏன் இதுக்கு ஆதரவாக கையெழுத்து போடுன்னு கேட்கறது தப்பா? அப்போ ஹிந்துவில் நீ இப்போ தலையங்க எழுது கருத்து சுதந்திரம் தமிழ்நாட்டில் செத்து போச்சுன்னு. அன்னைக்கு என்னடா மாற்றத்திற்கான ஊடகவியலாளர் சங்கம் போடுங்கடா இப்போ கூட்டத்தை, கையெழுத்து வாங்குவதற்கு இங்கே அனுமதி இல்லை, போடுங்க கூட்டத்தை. அப்போ திமுக கட்சிக்குள்ள பி டீமா வேலை பார்க்கக்கூடிய திமுகவுக்குள்ள கூலிக்காரனுங்க நீங்கள் தான் இந்த நாட்டில் பத்திரிகை தர்மத்தையும் கருத்து சுதந்திரத்தையும் பற்றி பேசுகிறோம் அப்படிங்கக்கூடிய லெவலில் தமிழ்நாடு ஆய்ப்போனது தான் தமிழ்நாட்டுக்குள்ள துரதிருஷ்டமே. ஏன் அப்புறம் என்னென்னா அந்த அம்மா கையெழுத்து வாங்க போகுது, போலீஸ்காரங்க சொல்கிறாங்களாம் அவங்கெல்லாம் கல்லை தூக்கி எறிஞ்சிருவாங்க மேடம் அப்படின்னு போலீஸ்காரங்க சொல்கிறாங்களாம். ஏன்டா ஒரு ரவுடி பைய கல்லை தூக்கி எறிஞ்சிருவான், அதனால நீங்கள் போங்கன்னு ஒரு சொல்கிறதுக்கு போலீஸ்காரன் எதுக்கு வேணும்? கல்லை தூக்கி எறியக்கூடியவனை தடுக்கிறதுக்கு தானடா போலீஸ்காரன் வேணும். நாட்டில் கல்லை தூக்கி எறிஞ்சிருவான், உனக்கு பாதுகாப்பு இல்லை, நீ ஒன்று அதனால இங்கேருந்து போயிருன்னு சொல்லுறதுக்கு நீ எதுக்கு போலீஸ் யூனிஃபார்ம் உனக்கு தேவையில்லையே. அதனால இப்ப காவல்துறை வந்து கிட்டத்தட்ட நீங்க வந்து திமுக காரனுக்கு பயந்து போங்க அப்படின்னு பொதுமக்களை சொல்வதற்குத்தான் காவல்துறை அப்படின்னா அந்த போர்டை மாத்திட்டு போகலாம். பேசாம போலீஸ் ஸ்டேஷன்ங்கிறதுக்கு பதில் திமுகவின் கட்ட பஞ்சாயத்து அலுவலகம்னு போர்டை போட்டு போங்க, யார் வேண்டாங்க போறாங்க. அதனால இந்த மாதிரி கேடுகட்டு லெவல்ல இந்த காவல்துறை தமிழகத்தில் போயிருக்கிறது என்பது வருத்தப்பட வேண்டிய விஷயம், என்பது வேதனைப்பட வேண்டிய விஷயம். இன்னைக்கு வந்து இதில் நல்ல விஷயம் பாராட்ட வேண்டியது என்னென்னா, இவங்க அந்த அம்மாவை போகும்போது பிஜேபியை சார்ந்தவர்கள் கிட்டத்தட்ட அந்த அம்மாவை கைது செய்ய விடாமல் நெருங்க விடாமல் 2 மணி நேரம் அவங்க ஒரு அரணாக காத்து கொண்டு இருந்திருக்கிறார்கள். உண்மைக்குமே இது வந்து ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். அதாவது இப்படித்தான் பாஜக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். போலீஸ்காரன் வண்டியை கொண்டு வந்தோடனே சரி ஏறிடலான்னு ஏறாமல் ரெசிஸ்ட் பண்ணணும். இது ஒரு நல்ல தொடக்கம். போராடிய அமைப்புகள் என்றும் தோற்றதில்லை. அதனால் இது பாஜகவின் வெற்றியின் ஆரம்ப படியாக நான் இந்த போராட்டத்தை நான் பார்க்கிறேன். துணிந்து இந்த மாதிரியான போராட்டங்கள் பல இடங்களில் நடந்தால் காவல்துறை வழிக்கு வரும். காவல்துறை சட்டத்துக்கு உட்பட்டு செயல்படுமே, கட்சிக்காரனுக்கு அடிமையாக செயல்படாது. இந்த மாற்றம் என்றது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். திண்டுக்கல்லில் ஸ்ரீ அபிராமி அம்மன் பக்தர்கள் குழு அறக்கட்டளை அவர்கள் ஒரு ஆன்மீக மாநாடு நடத்துவதற்காக முற்பட்டிருக்கிறார்கள். வர 27ஆம் தேதி அந்த ஆன்மீக மாநாடு நடத்த இருக்கிறார்கள். அந்த ஆன்மீக மாநாடுக்கு மகாராஷ்டிராவினுடைய கவர்னர் வருவதாக கலந்து கொள்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அது தவிர மடாதிபதிகள், துறவிகள் இவங்கெல்லாம் கலந்து கொண்டு ஆன்மீக உரைகளை ஆற்றிருக்கிறார்கள். அதை தவிர பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகளுக்கும் அவர்கள் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில இதற்கான விளம்பரங்களை சுவர்களில் வந்து அவங்க எழுதியிருந்திருக்காங்க. இந்த சுவர் விளம்பரங்களை இரவோடு இரவாக காவல்துறையினர் வெள்ளையடித்து அதை அழித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் திண்டுக்கல்லில் நடந்திருக்கு. இதற்கு வந்து கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் இந்து முன்னணி தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள். அதாவது நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்போ என்னன்னா தமிழ்நாடு போலீஸுக்குள்ள வேலையே வித்தியாசமாக போயிட்டுருக்கு. ரோட்டில் கையெழுத்து வாங்க போகிறவங்கள பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் எங்கேயான ஏதாவது
தண்ணி தொட்டியில் யாராவது பேண்டாச்சுன்னா அந்த ஊரில் இருக்கிறவங்க பீயெல்லாம் பரிசோதனை பண்ணி பார்க்கறது. அதுக்கப்புறம் இப்போ என்னடான்னா ரோட்டில் வந்து இருக்கிறதெல்லாம் அழிக்கிறது. அதே நேரத்தில் இந்த அழிக்கக்கூடிய வேலை இவ்வளோ நாள் திமுககாரனும் திகாக்காரனும் கம்யூனிஸ்ட்காரனும் பண்ணிக்கிட்டு இருந்தான். எங்கெங்கெல்லாம் ஹிந்தி இருக்கோ அழிக்கிறது. அதில் ஹிந்திக்கு இங்கிலீஷுக்கு வித்தியாசம் தெரியாமல் இங்கிலீஷ் அழிச்சு விட்டான். அதில் ஒன்றுமே திமுக தலைமை கூட கொதிச்சு போயிருக்கும். ஏன்னா நம்ம அமைப்பை இங்கிலீஷை பாதுகாக்கிறதுக்காக வேண்டிய அவங்க வந்து அமைப்பு இங்கிலீஷையே அழிச்சு விட்டேடா அப்படின்னு. அப்போ இவ்வளவு நாள் திமுககாரன் செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையெல்லாம் இன்றைக்கி காவல்துறை செய்துக்கிட்டு இருக்கு. அப்போ நான் முன்னாடி போன நியூஸில் நான் சொன்ன மாதிரி இது கிட்டத்தட்ட திமுகவுக்குள்ள கேரக்டரிஸ்டிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ காவல்துறையில் பூத்தப்படுகிறதுன்னு நினைக்கிறேன். அபிராமி அம்மனுக்குள்ள பேரில் நடக்கக்கூடிய ஒரு மாநாடுக்கு இவ்வளவு கெடுபிடி கொடுப்பதற்கு காரணம் என்ன? அப்போ அபிராமிங்கிற பேரை கேட்டாச்சுனாலே உங்களுக்கு ஒரு பயம் இருக்குல்ல திண்டுக்கல்ல. ஏன்? பின்னணி வேற ஒன்றும் இல்லை. திண்டுக்கல் நடுவில் ஒரு மலை இருக்கும். அந்த மலைக்கு மேலே பத்மகிரீஸ்வரர் அபிராமி அம்மன் கோயில் இருந்தது. இவங்கள்லாம் சொல்லுவாங்க, ஏதோ இந்த திப்பு சுல்தான் ஹைதர் அலின்னு 2 பேர் பெரிய சுதந்திர போராட்ட வீரன் இவனுக்கு தான் சொல்லுவானுவ. இந்த பயிலுக காலத்தில் அங்கே உள்ள அந்த கோவிலில் இருந்து அந்த சுவாமி அங்கேருந்து அகற்றினார்கள். அந்த அகற்றி அந்த சாமியை கீழே கொண்டு வைக்கப்பட்டிருக்கிறது. இவன் மறுபடியும் இந்த சிலையை மேலே கொண்டு வைக்கணும், இந்த விக்கிரகத்தை வைத்து வழிபாடு நடத்தப்பட வேண்டும்னு பல காலமாக கோரிக்கை இருக்கு. எனக்கு இதில் வந்து இந்த மோடி அரசாங்கத்துக்கு மேலேயும் வருத்தம் உண்டு. அது ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கண்ட்ரோலில் இருக்குது. அவங்க இதுக்கு சிறப்பாக ஏதாவது ஒன்றை போட்டு அதை வழிபாட்டுக்கு ஏற்படுத்தலாம். அதில் ஒன்றும் கஷ்டம் ஒன்றும் கிடையாது. அவர்கள் ஏன் செய்யவில்லை என்று எனக்கு புரியவில்லை. இப்போ இந்த அபிராமி அம்மன் கோவில் வந்த பற்றி பேசியாச்சுன்னா திப்பு பண்ண அயோக்கியத்தனை வெளியில் வந்து. ஆனால் இதே திப்புக்கும் ஹைதருக்கும் இந்த செயலலிதா அம்மா ஒரு மணிமண்டபம் வேற கொண்டு கட்டி வச்சிருக்கு அந்த திண்டுக்கல்ல. அது கூட நீங்கள் அதுக்கும் ஒரு வரலாறு உண்டு. அந்த திண்டுக்கல்ல 2 கோடி ரூபா அசம்பிளியில் அறிவிச்சு அது அரசு இடத்தில் கட்டுவதற்கான முயற்சி நடந்தது. ஆனால் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வீர இந்துக்கள் அவர்களுக்குள்ள எதிர்ப்பின் காரணமாக அகரம்ங்கக்கூடிய ஒரு இடத்திலிருந்து அது விரட்டப்பட்டது, கட்டப்படவில்லை. சீவல் சரகுக்கு கொண்டு போனாங்க. சீவல் சரகுல உள்ள இந்துக்கள் கொதித்தெழுந்தார்கள், கட்டலை. கடைசியில் இப்போ துலுக்கம் இடத்துல தான் கட்டியிருக்காங்க. அதனால் ஏற்கனவே இந்த திப்பு ஹைதர் இதில் வந்து ஹிந்துக்கள் விரட்டி அடித்த வரலாறு தெரிந்ததுனால அதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த அபிராமி அம்மனை மீண்டும் பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்ற முயற்சியை அன்றிருந்த காஞ்சி பெரியவர் திரு சுவாமி பூஜ்ய சுவாமிஜி தயானந்த ஜெயேந்திர சரஸ்வதி அவர்களும் நம்ம ஆர்ஷ வித்யா குரு பீடத்தின் தலைவராக இருந்த சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களும் நம்ம தர்மபுரம் ஆதீனம் இந்த மாதிரி பெரியவங்கள்லாம் அந்த முயற்சியை இதற்கு முன்னாடி எடுத்தார்கள். அது ஆரம்பித்து அது ஒரு அதற்கான ஒரு மாநாடு கூட அந்த நேரத்தில் அது நடத்தப்பட்டது. அப்போ ஒரு பெரிய கிரிவலம் கூட ஒரு ஊர்வலம் நடந்தது. நல்ல க்ரௌட் இருந்தது அந்த நிகழ்ச்சியில். இப்போ அந்த மாதிரியான ஒரு ஹிந்து உணர்வு இருக்கக்கூடிய பகுதி அது. அதனால திருப்பி அபிராமி அம்மன் வந்தாச்சுன்னா திருப்பி அந்த கோவில் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? நம்ம ஊரம் போட்டு திப்பு சுல்தான் தான் ஹீரோன்னு ஏமாற்றிக்கிட்டு இருக்கோமே. அது பொய் என்பது திப்பு சுல்தான் அயோக்கியங்கிறது தெரியும். ஏன்னா எம்ஜிஆருக்குள்ள வரலாறு அதில் ரொம்ப தெளிவாகவே இருக்கிறது. என்னென்னா ஹைதர் அலி காலத்தில் பொள்ளாச்சி பக்கத்திலிருந்து இந்த துலுக்கனால் அடித்து வரத்தப்பட்டது தான் எங்களது குடும்பம்னு எம்ஜிஆர் சொன்னார்னு அவருக்குள்ள வரலாற்றில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதில் ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னா, இந்த துலுக்க ஓட்டுக்காக எம்ஜிஆர் குடும்பத்தை விரட்டினவனுக்கு அதிமுக ஆட்சியிலேயே மணிமண்டபத்துக்கு வேற 2 கோடி ரூபா கொடுத்தாங்க. இன்னும் ஒரு வேடிக்கை என்னன்னா, இந்த மாண்டயம் ஐயங்கார் குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குரூப். அது இந்த அம்மா நான் அந்த குரூப்பு தான் சொல்லுவோம், இந்த ஜெயலலிதா அம்மா. இந்த மாண்டயம் ஐயங்கார்கள் வந்து இந்த தீபாவளி கொண்டாடுறது கிடையாது. ஏன் அப்படின்னா, மேலக்கோட்டைங்கக்கூடிய ஒரு ஊரில் இந்த திப்பு சுல்தான் ஒரு தீபாவளி அன்னைக்கு பூந்து ஊரே அம்பிட்டு ஆம்பளைகளையும் கொண்டு போட்டான். ஆனால் இன்னைக்கு வர அந்த மாண்டயம் ஐயங்கார்கள் தீபாவளி கொண்டாடுவதில்லை. இது ஒரு வரலாறு. ஆனால் ஓட்டுக்காக தன் குடும்பத்தையே அழித்தவர்களுக்காக வேண்டி கட்டுறதுக்கு காசு கொடுத்தது. அப்போ என்ன அப்படின்னா, இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இந்த திராவிட அரசியலை துலுக்க கிறிஸ்தவ ஓட்டு வந்துச்சு அப்படின்னா எதை வேண்டுமென்றாலும் விட்டு கொடுப்பார்கள். இப்போ இந்த 21வது பக்கம் ஈவே ராமசாமி நாயருக்கு எழுதுனது நீங்கள் புரிஞ்சுக்கணும், எவ்வளவு கரெக்டாக அந்த ஆள் இந்த 21வது பக்கத்தில் அந்த காலத்தில் எழுதியிருக்காருன்னு. அப்போ இந்த மாதிரியான வரலாற்றில் இவர்கள் செய்த அயோக்கியத்தனங்கள் எல்லாம் இப்போ வெளியில் வந்துடக்கூடாது. அபிராமி அம்மனுக்கு ஒன்றும் வந்தாச்சுன்னா இந்த விஷயங்கள் எதையும் அவங்க பேச போகிறது இல்லை. ஆனால் இவர்கள் இதை செய்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா,
ஏதாவது இந்த உண்மைகளை இந்துக்கள் தெரிஞ்சுக்கிட்டாச்சுன்னா என்ன பண்றது? அப்போ இந்த நாட்டை படையெடுத்த ஆக்கிரமிப்பாளர்களுக்கும் தேச துரோகிகளுக்கும் கம்பளம் விரிக்கக்கூடிய அரசு தான் இன்று இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. செவரெழுத்த கூட போய் அழிக்கணும் அப்படின்னா எந்த அளவில் இங்கே இன்னைக்கு நமக்கு பேசக்கூடிய ஒரு உரிமை கூட தமிழகத்தில் மறுக்கப்படுகிறது. இதுதான் பாசிசத்தின் அடையாளம். இப்போ பாசிச ஆட்சி நடத்துவது ஸ்டாலினா மோடியா? புரிஞ்சுக்கோங்க. சட்டவிரோத பண பரிவர்த்தனைக்காக எஸ்டிபிஐயினுடைய அகில இந்திய தலைவர் KM ஃபைசி கைது செய்யப்பட்டுள்ளார் அமலாக்கத்துறையினரால். ஏற்கனவே பிப்ரவரி 28ஆம் தேதியே அவருடைய வீடு முழுக்க ரெய்டு பண்ணியிருந்தாங்க. அதில் கிடைத்த ஆவணங்கள் அதனுடைய அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதை நம்ம PFI அமைப்பு தடை செய்யப்பட்ட பொழுது அந்த சமயத்திலேயே கூட SDBI அமைப்பை சார்ந்த பலர் NIAவால் கைது செய்யப்பட்டதையும் பார்க்குறோம். ஏன்னா இப்போ ருத்ரேஷ் அவருடைய கொலையில் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் SDBI சார்ந்தவர்னு சொல்லிட்டு SDBI கைது செய்தது. இன்னும் சொல்லப்போனால் 2010 ஜோசப் அவர்களுடைய இந்த ப்ரொஃபஸர் ஜோசப் அவருடைய கையை வெட்டியவரும் SDBI சார்ந்தவன் தான் என்று அப்பொழுது கைது செய்யப்பட்டது. இதெல்லாம் குறிப்பிடத்தக்கது. இந்த வகையில் இப்போ அமலாக்கத்துறையினரார் இவர் சட்டவிரோத பண பரிவர்த்தனைக்காக இவரும் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கார். ஆனால் என்ன ஒரு வேடிக்கை அப்படின்னா, இவருடைய கைதை எதிர்த்து இங்கே தமிழகத்தில் சில பேர் பொங்கி எழுந்துட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக சொல்லணும்னா திருமாவளவன், அதுக்கடுத்து நம்மளுடைய ஜவாஹிருல்லா, இவங்கெல்லாம் ஏதோ ஒன்றிய அரசு அவர்கள் மேலே ஒரு அடக்குமுறையை ஏவி விட்டு கொண்டிருக்கிறது, இது ஒரு ஜனநாயக ரீதியாக போராடக்கூடிய ஒரு கட்சி, அதை ஒடுக்கிறதுக்காக இப்படியெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அறிக்கையெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். ஜவாஹிருல்லா அவர்கள் அந்த அறிக்கை கொடுக்கறதுல தவறு கிடையாது. ஏன்னா 97ஆம் வருஷம் கோயம்புத்தூரில் நடந்த கலவரத்துக்கு அப்புறம் அந்த கலவரத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் என்ற பேரில் ஏற்கனவே அவர் வெளிநாட்டு பணத்தில் அவர் அந்த ஃபெரா வயலேஷன் அதற்காக வேண்டி அவர் தண்டனை பெற்றார் நீதிமன்றத்தில். இப்போ அப்புறம் சென்டென்ஸை ஸ்டே பண்ணி வச்சுருக்கார். ஸோ அந்த கேஸ் இப்போ ஆல்ரெடி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் ஏற்கனவே அவரை மாதிரி தன்னை மாதிரி இன்னொரு திருடம் மாட்டியாச்சுன்னா துணைக்கு போகிறதுங்கக்கூடியது ஆச்சரியப்படுறதுக்குள்ள விஷயம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவருக்குள்ள பேக்ரவுண்டையும் பார்க்கணும். நீங்கள் அது முடிஞ்ச உடனே 98 குண்டு வச்சான். ஏன்டா 98 குண்டு வச்சேன்னு கேட்டேன். 97 கலவரத்துக்கு நான் பழி வாங்கினேன்னா அப்போ 97 கலவரம் ஏன்டா நடந்தது அப்படின்னு அடுத்த கேள்வி வரும் இல்லை? அப்போ அதுக்கு முன்னாடி இவர் என்ன அமைப்பிலையா இருந்தார்? இவர் சிமியில் இருந்தார். சிமி என்ன அமைப்பையா? அது பயங்கரவாதத்துக்காக வேண்டி தடை செய்யப்பட்டது. சரி, அதுக்கப்புறம் இவர் என்னையா பண்ணார்? அப்புறம் அவர் பிரஸ்டன் ஒரு யூனிவர்சிட்டி ஒன்று ஆரம்பித்தார். அது யாருக்குள்ளது? யாருன்னா பிலால் பிலிப்னு ஒருத்தர் தான் அதை இது பண்ணார். யார் அந்த பிலால் பிலிப்பு? பல நாட்டுக்குள்ளே தடை விதிக்கப்பட்டவர். இதுதான் ஜவாஹிருக்குள்ள ஹிஸ்ட்ரி. அப்போ நீங்கள் இதை எதை கவனிக்கணும் அப்படின்னா, அப்போ சிமி என்பது தடை செய்யப்பட்ட அமைப்பு. ஏன்னா பயங்கரவாத செயலில் ஈடுபட்டது. 98 கோயம்புத்தூரில் குண்டு வெடிக்கப்பட்ட உடனே தடை செய்யப்பட்ட அமைப்பு யாரால்? கருணாநிதி அரசால் தடை செய்யப்பட்ட அமைப்பு அல்லும்மா. அப்போ அந்த அல்லும்மாவோடு இப்போ சம்பந்தப்பட்டிருக்கிறது யார்? இந்த ஜவஹர்லால். ஏன்னா அது தொடர்பாக தான் அந்த குண்டு வெடிப்பும் நடந்ததுன்னு சொல்லப்பட்டது. இன்னைக்கு இந்த பாஷா, அந்த குண்டு வெடிப்பின் நாயகன், அவன் செத்து போன உடனே இந்த பயில கம்பிட்டு போயிருந்தா அங்கே போயிருக்கு. இவங்க ஆம்புலன்ஸில் தான் பாடியே போயிருக்கு. இப்போ நல்லா கவனிக்கணும். அல்லுமா தடை செய்யப்பட்ட அமைப்பு, PFI தடை செய்யப்பட்ட அமைப்பு, இதெல்லாம் இவர் சம்மந்தப்படாதவரா. ஆனால் இதோடு எல்லாத்துலேயும் அவர் டச்சிங்கில் இருப்பாராம். புரிஞ்சுதா? இப்போ அதே மாதிரி இப்போ SDPI இப்போ அதே மாதிரி தானே. இப்போ SDPI எது? பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்குள்ள அமைப்பு. அதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ ப்ரொஃபஸர் ஜோசப் வெட்டுனு SDPI-காரர் இருந்தார், ருத்ரேஷை கொண்டு இதில் பண்ணினதில் இருந்தார் என்னெல்லாம் சொல்கிறீங்க. இதெல்லாம் வேண்டாம். நமக்கு கருணாநிதி அரசுங்கிறேன், நம்ம ஸ்டாலின் அரசு. இவங்க என்ன பண்ணாங்க? RSS சுட்மார்ச்சுக்கு தடை விதித்தோம். ஏன் தடை விதிச்சேன்? இங்கே PFI ஆஃபீஸிலெல்லாம் ரைடு நடந்த உடனே இங்கே கிட்டத்தட்ட எல்லா ஹிந்து அமைப்பினர் வீட்லேயும் வெடிகுண்டு எல்லாம் வீசப்பட்டது. பெட்ரோல் குண்டு. ஆனால் அது பெட்ரோல் குண்டு இல்லை வேற மெட்டீரியல் கலந்தப்பட்டு இருக்கிறதுங்கிறக்கூடியதை நம்ம ஏற்கனவே ஆதாரத்தோடு இந்த டிவியில் சொல்லியிருக்கோம். அந்த விஷயத்துக்கு நான் போக விரும்பலை. அந்த இதில் என்ன சொன்னாங்கன்னா, அந்த தடை விதித்த கேஸில் இதே ஸ்டாலின் அரசு என்ன சொல்லிச்சுன்னா, இந்த எந்தெந்த வீடுகளெல்லாம் இந்த மாதிரி நடந்ததுன்னு ஒரு லிஸ்ட்டை போட்டு தமிழ்நாடு காவல்துறையில் 60% ஆஃப் த போலீஸ் ஃபோர்ஸ் இவர்களை பாதுகாப்பதற்காக நாங்கள் அனுப்பியிருந்தோம். தமிழ்நாட்டில் உள்ள போலீஸில் 60% போலீஸால் தான் இந்துக்களை இங்கே உயிரோடி காப்பாற்ற முடியுமா அப்படின்னு நான் சொல்லலை. ஸ்டாலின் அரசு சுப்ரீம் கோர்ட்டில் அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருந்தாங்க.
அதாவது 60% அதில் குத்துந்த அக்யூஸ்ட் மேக்ஸிமம் வந்து எஸ்டிபிஐ சேர்ந்தவர். அதில் என்ன அப்படின்னா அந்த லிஸ்ட்டில் இவங்க போட்டிருக்காங்கல்ல, அந்த லிஸ்ட்டில் யாரெல்லாம் அக்யூஸ்ட்னா மேக்ஸிமம் எஸ்டிபிஐ அமைப்பை சேர்ந்தவர்கள் தான் அக்யூஸ்ட். அப்போ இதிலிருந்து இட் இஸ் அ வெரி கிளியர் ஃபேக்ட். எப்படி அல்லுமாங்கக்கூடிய பேரில் ஒரு அமைப்பு இயங்கியது, சிமி என்ற பெயரில் பயங்கரவாத அமைப்புகள் இயங்கின. ஆனால் நாங்கள் பயங்கரவாதி இல்லை என்று சொல்லி வெளியிலிருந்து ஒரு பொலிட்டிக்கல் ஃபேஸ், ஒரு சோஷியல் ஃபேஸ் அப்படின்னு ஒரு முகத்தை காட்டிக்கொண்டு அவர்களுக்கு பணத்தை சப்ளை பண்ணவோ இல்லைன்னா பயங்கரவாதிகளை காப்பாற்றுறதுக்கு பொறுப்பு கொடுத்தோ இந்த முஸ்லீம் முன்னேற்ற கழகம், தௌஹீத் ஜமாத்துக்கு இந்த மாதிரி பல அமைப்புகள் இயங்கின. இன்னைக்கு எஸ்டிபிஐ என்பது என்ன, பிஎஃப்ஐ என்பது தடை செய்யப்பட்டு விட்டது. இப்போ தடை செய்யப்பட்ட பிஎஃப்ஐக்கு வேற ஒரு முகமாக இது இயங்குகிறது. அது இட் இஸ் வெரி வெல் எவிடென்ட். ஏன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் அஃபிடேவிட் போட்டிருக்கு. ஏற்கனவே நம்ம சொன்ன பல வழக்குகள்லையும் நம்ம அந்த விஷயத்தை பார்க்குறோம். இப்போ இதில் என்ன விஷயம் அப்படின்னா, இவர் அந்நிய செலாவணி விவகாரத்தில் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். சரி, இப்போ இதில் அந்நிய பணவரவு, செலாவணி கிடையாது, அந்நிய பணவரவு விஷயத்தில் ஏற்கனவே ஜவஹர்லால் அப்படி தானே கைது செய்யப்பட்டார். ஸோ இந்த அந்நிய பணத்தை வைத்துக்கொண்டு இந்த நாட்டில் பயங்கரவாத செயல்களை செய்வது என்பது இவர்களுக்கு வாடிக்கையான விஷயம். இன்னைக்கு என்னன்னா, அவர் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பல இடங்கள்ல இன்னைக்கு எஸ்டிபி ஆஃபீஸில் இப்போ ரைடு நடந்துகிட்டு இருக்கு. நாடு முழுக்க, சென்னை உட்பட பல இடங்கள்ல இப்போ நடந்துகிட்டு இருக்கு. நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் இன்னும் விவரங்கள் நிறைய தெரிய வரும். அதனால இப்போ உடனே இப்போ என்னடனா திருமாவளவன் இப்போ வேகமாக சொல்கிறார். அதில் என்ன அந்த டயலாக்னா, விளிம்பு நிலையின் மக்களுக்காக மதத்திற்கு அப்பாற்பட்டு திருமாவளவனுக்குள்ள ஸ்டேட்மெண்ட்டை நல்லா கவனிக்கணும். இப்போ நான் கேட்குறேன், விளிம்பு நிலை மக்களின் தலைவர் என்று திருமாவளவன் சொல்லக்கூடக்கூடியவர் யார்? டாக்டர் அம்பேத்கர். அவரைத்தான் நீங்கள் சொல்கிறீங்க. அவருக்குள்ள சிலை எங்கள் இடத்துல இருக்கக்கூடாதுன்னு துலுக்கம் சொன்ன உடனேயே நம்ம விருதாசலம் வட்டத்தில் பெரியப்பட்டினத்தில் அந்த சிலையை நாங்கள் மாற்றுகிறோம்னு எழுதி கொடுத்து விளிம்பு நிலைய மக்களுக்கு துரோகம் பண்ணது நீங்கள் தானே. அப்போ நீ அவன்கிட்ட சொல்லியிருக்கணும், எப்பா உனக்கு மதம் கிடையாது, நம்ம எல்லாம் ஒன்று, நம்ம எல்லாம் விளிம்பு நிலைய மக்களுக்காக போராடுறோம். அப்போ உங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய என் தலைவன் அம்பேத்கர் உங்களுக்கு என்னையா துரோகம் செய்தார் சிலை வடிவில் நின்று? அன்னைக்கு நீ கேட்டியா? அன்னைக்கு கேட்கல இல்லை. அப்போ இதிலிருந்து ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும், இவர் யார் என்றால் விளிம்பு நிலை என்று ஒரு பேனரை பிடித்து கொண்டு பயங்கரவாதத்திற்கு உதவுவதற்கு இந்த பயங்கரவாதிகளால் வேலைக்கு அமர்த்தப்பட்ட ஒரு அடிமை திருமாவளவன். இப்படி நான் சொல்லு, அவரே சொன்னார், நான் இன்னைக்கு பேனர் கொடுக்காம இருந்தாச்சுன்னா இந்த பட்டியலினம் பேனர் கொடுக்க பலர் காத்து கொண்டிருக்கிறார்கள், அதனால தான் நான் இன்னும் திமுக கூட்டணியில் இருக்கேன் அப்படின்னு நான் பேனரை வாடகைக்கு விடுறோம்னு சொன்னவரே அவர் தான். அதனால திமுகவுக்கு ஒரு பக்கம் பேனர் வாடகைக்கு விட்ட மாதிரி இப்போ எஸ்டிபிஐக்கு இன்னொரு பக்கத்தில் பேனர் வாடகைக்கு விடுறாரு. ஸோ அதனால் அவர் என்னென்னா, நம்ம பந்தல், லைட் செட்டு, மேடை இதெல்லாம் போடுவாங்கல்ல, அந்த மாதிரி பட்டியலினங்கக்கூடிய பேனரை வாடகைக்கு விடுறவர். ஸோ இன்றைக்கி இந்த அறிக்கையை கொடுக்கணும்னு அந்த முதலாளிகள் சொன்ன உடனே வாடகைக்கு அதுக்கு எதுனா உண்ட கூலியை வாங்கிக்கிட்டு அவர் அறிக்கை விட்டுருக்கார். அப்போ ஒன்று என்ன தெரியணும் அப்படின்னு சொன்னால், பயங்கரவாதிகளுக்கு கூலிக்காரனாக இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருக்க முடியும். அதனால் இது சாதாரண விஷயமாக நான் பார்க்கல. நம்ம இதை எதோடு ஒப்பிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, பல இடங்களில் இந்த பட்டியலின சமுதாயத்தை வைத்து, இப்போ குறிப்பாக சொல்ல போனால் டொம்பிச்சேரி, தேனி மாவட்டத்தில் இந்த மாதிரியான பல இடங்களில் ஜாதியை வைத்து துலுக்க மதமாற்றங்கள் நடைபெறுகிறது. இதில் ஏற்கனவே நாகை திருவள்ளுவன்னு ஒருத்தர் உதவி பண்ணிகிட்டு இருக்கார். அவர் ஒரு அமைப்பு வச்சுருக்காரு, தமிழ் புலிகள்னு ஒரு அமைப்பு வச்சு அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ அதே மாதிரி விடுதலை சிறுத்தைன்னு ஒரு அமைப்பு வச்சு இவர் உதவி பண்ணுறாரு. அதனால் இவர்கள்லாம் இந்த பட்டியலினத்திற்கானவர்கள் அல்ல, இவங்க எல்லாருமே இந்த பயங்கரவாத அமைப்புக்காக ஆள் சேர்க்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்ட்ன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ரைடுங்கக்கூடியது காலம் தாழ்ந்து வந்த ரைடாக நான் பார்க்குறேன். ஏன்னா பிஎஃப்ஐ பேன் பண்ண நேரத்திலே நான் ரொம்ப தெளிவாக இதே ஸ்ரீ டிவியில் சொன்னேன், எஸ்டிபிஐ நீங்கள் விட்டு வைத்திருக்கிறது என்பது இந்த மாதிரி கேடர்களை தப்ப வைப்பதற்கு உதவி செய்யும், இதனால் எந்த மாற்றமும் பெரிய அளவில் ஏற்பட்டு விடாது என்று நான் அன்று எச்சரித்தேன். அன்னைக்கு அந்த துரிதமாக அந்த நடவடிக்கையை எடுக்காவிட்டாலும் இன்று அரசாங்கம் செய்திருக்கிறது.
இதை தொடர்ந்து எஸ்டிபிஐ அமைப்பு தடை செய்யப்பட வேண்டும். இந்த மாதிரியான எந்தெந்த அமைப்பில் யார் யார் எங்கெங்கெல்லாம் மாறி போயிருக்காங்கக்கூடியதை வச்சு ரொம்ப தெளிவான காணொளி ஒன்றையும் ஸ்ரீ டிவியிலிருந்து நாம் முன்னாடி வெளியிட்டிருக்கோம். டிபார்ட்மெண்ட்டுக்காரங்க தயவுசெய்து அந்த காணொலியை பார்த்து எவமெல்லாம் எந்தெந்த அமைப்பில் எங்கெங்கிருந்தெல்லாம் இருந்தால் போனாங்கக்கூடிய ஹிஸ்ட்ரி அங்கே இருக்கும். தயவுசெய்து நடவடிக்கை எடுங்கள். இந்த தேசத்தை பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்கள் கடமை. உங்களுடன் நாங்கள் துணை நிற்கிறோம் என்று உறுதியளிக்கிறேன். மணிப்பூர், காஷ்மீர் கொடுத்து யுனைடெட் நேஷன்ஸ்னுடைய ஹியூமன் ரைட்ஸ்னுடைய பொதுச் செயலாளராக இருக்கிறவர் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அங்கெல்லாம் என்ன ஒரு கருத்து சுதந்திரம் இல்லை, மனித உரிமைக்காக போராடுபவர்கள் மேலே தாக்குதல் நடக்கிறது, இண்டிபெண்ட் ஜேர்னலிஸ்டுகளுக்கெல்லாம் அங்கே ஒரு தாக்குதல் இருக்கிறது, அங்கே ஒரு ரெஸ்ட்ரிக்டட் லாஸ் நிறைய இருக்குது அப்படின்னு எல்லாம் நிறைய விமர்சனங்களை வைத்திருந்தார். அதில் காஷ்மீர், மணிப்பூர் இதெல்லாம் அடக்கம் அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்களை எல்லாம் வைத்திருந்தார். அதுக்கு இந்தியா தன்னுடைய கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கார். இதை எங்கே சொல்லியிருக்காருன்னா, அவனுடைய குளோபல் அப்டேட்டில் இதை கொடுத்துருக்காங்க. 58th செஷனுடைய ஜெனீவால் நடந்த குளோபல் அப்டேட்டில். அதற்கு இந்தியா தன்னுடைய கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது. இது குறித்து சொல்லும்போது அரிந்தம் பக்ஷி அவர்கள் சொல்லும் பொழுது, இந்தியா போன்ற மிகப்பெரிய ஒரு டெமோக்ராட்டிக் நாடை இங்கே உலகத்தில் பார்க்க முடியாது. பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு. இங்கே தான் டெமோக்ரஸி ஒரு ஹெல்த்தியான ஒரு ஸ்டேட்டில் இருந்துகிட்ருக்கு. இதை நீங்கள் வேண்டுமென்றே ஒரு இந்த மாதிரியான விமர்சனங்களை தொடர்ந்து யூஎன் இது மாதிரி வைத்து கொண்டிருக்கு. இது ஒரு முறை கிடையாது. இல்லாத ஒரு விஷயங்கள், இதுக்கு எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. இந்த மாதிரி இல்லாத ஒரு விஷயத்தை நீங்கள் இது போல் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். நான் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம்தான், இந்த மல்டிநேஷ்னல் ஆர்கனைசேஷன், அதாவது இன்டர்நேஷ்னல்னு சொல்ல முடியாது, பல நாடுகள் சேர்ந்தது. இது யுனைடெட் நேஷன்ஸ் ஆகட்டும், காமன்வெல்த் ஆகட்டும், இது எல்லாமே மேக்சிமம் இது என்ன அப்படின்னா ஒரு அஜெண்டா பெடலிங்கான அமைப்புகளாகத்தான் செயல்படுகிறது. என்னால் இது இன்னும் தெளிவாக ஏன் சொல்ல முடியும்னா, நானும் கொஞ்சம் ஆண்டுகள் இந்தியாவோட காமன்வெல்த் ரெப்ரசன்டேட்டிவாக இருந்தவன். அதனால் எங்கள் எப்படி திங்ஸ் ஒர்க் ஐ நோ பெட்டர் தென் எனி ஒன் எல்ஸ், தென் ஹிந்துராம் எல்லாரையும் கூட. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டில் அவர் தானே புட்சாலிங்கிறாங்க, அவரையும் கூட எனக்கு பெட்டராக அதை பற்றி சொல்ல முடியும். ஸோ இது ஒரு ஜென்ரலாக இந்த எல்லா ஆர்கனைசேஷனும் இது முதல்ல இந்த ரைட்ஸ் பேஸ்ட் அப்ரோச்னு ஒன்று இவனுங்க சொன்ன உடனே எல்லா நாடும் ராட்டிஃபை பண்ணுது. இந்த ரைட்ஸ் பேஸ்ட் அப்ரோச்சுங்கக்கூடியதை ஏதோ 1-2 பேர் இந்த ஹியூமன் ரைட்ஸை பற்றி பேசினா, அவன் ஒரு 10 இடத்துல பேசினா உடனே அதை பயன்படுத்தி கொண்டு பல நாடுகள் பல நாடுகளை இல்லை உள்ள பொலிட்டிக்கல் மக்கள் எந்த பார்ட்டியை சூஸ் பண்ணோம், எந்த பார்ட்டி எந்த நாட்டுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாட்டோட பாலிட்டிக்ஸில் இன்டர்ஃபியர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான பல விஷயங்களை பல நாடுகள் பெஞ்ச் மார்க்காக செட் பண்ணாங்க. இந்த பொல்யூஷன் இண்டிகேட்டர், இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட்டு, ஹாப்பினஸ் இண்டெக்ஸு, இதெல்லாம் தனித்தனி குப்பைகளின் உச்சம் இதெல்லாம். அப்போ எப்படி இதில் இந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸும்மா, இந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸில் இந்தியா யாரா உலகத்திலே சந்தோஷமாக, பங்களாதேஷ்காரன் தான் சந்தோஷமாக இருக்கான். அவன் நாட்டில் சோத்துக்கு வழி இல்லாமல் இல்லீகலாக அந்த நாட்டுக்குள்ளே நுழையிறான்னா, நம்ம சந்தோஷமாக இருக்கிறவன் ஏன் சந்தோஷமான நாட்டை விட்டு வெளியில் வரப்போகிறான்? இதை பற்றி ஒரு வயலும் இதை பற்றி பேச மாட்டான். ஏன்னா இவனுங்களுக்கெல்லாம் என்ன கஷ்டம்னா, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பியூரோக்ராட்ஸுக்கு, நம்ம ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆஃபீஸர்களுக்கெல்லாம் என்ன கஷ்டம்னா, இது எங்கேயாவது இந்த அசைன்மெண்ட்டுக்கு போகிறது, இவங்க பப்ளிஷ் பண்ணுற பேப்பர் ஏதாவது ரிப்போர்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணணும், இதில் ஒரு அரிப்பு. சிலவங்களுக்கு என்னென்னா இந்த கான்ஃபரன்ஸுக்கு போயிட்டு வருதில் ஒரு சுகம் இருக்கும். இப்போ என் கூட பல நண்பர்கள் உண்டு, நம்ம ஹிந்து அமைப்புகளில் வேலை பார்க்குறவங்க. இவங்களுக்கெல்லாம் சிலவங்களுக்கு சில முக்கியமான ஒரு கலந்தாய்வு கூட்டத்தில் போகாட்டா இவங்களுக்கு தூக்கம் வராது. அது இல்லைன்னு சொன்னால் பித்து பிடிச்ச மாதிரி ஆயிடுவாங்க. அப்படி ஒன்று. நம்ம எதுக்கு போகிறோம், நம்ம பர்பஸ் என்ன, அதெல்லாம் கிடையாது. அது இது ஒரு டைப் ஆஃப் டிசீஸ் இது. ஸோ இந்த மாதிரியான டிசீஸ் இதில் ஒன்றுன்னா இந்த இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸுக்கு போகிற டிசீஸ். அதனால் இதை பற்றி என்னங்கக்கூடியது யோசிக்கிறது கிடையாது. அப்புறம் என்னென்னா சில வார்த்தைகளை அப்படி பயன்படுத்துவானுங்க. ரைட்ஸ் பேஸ்ட் அப்ரோச், இது இன்னும் பெருசாக ஒரு இங்கிலீஷில் இருந்ததை அவன் சொல்லி போட்டான். அதுக்கப்புறம் ஈக்குவாலிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை, அப்புறம் ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கணும். ஸோ இந்த மாதிரியான இந்த கேட்சி வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதை வச்சு இவனே ஒரு கற்பனை கோட்டை கட்டிப்பான். இந்த இந்த என்விரான்மெண்ட்டுன்னு ஒரு கூட்டம் உண்டு. நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கவர்மெண்ட் ஆஃபீஸில் சில இந்த என்விரான்மெண்ட்டில் நான் ரொம்ப அந்த என்விரான்மெண்ட் பித்தின் உச்சத்தில் இருக்கேன்பா. இவன் ஆஃபீஸில் போயாச்சுன்னு பார்த்தோன்னா ஒரு மர டேபிள் இருக்காது, மர ஷெல்ஃப் இருக்காது, மர சேர் இருக்காது, எல்லாம் ஸ்டீலாக இருக்கும்.
ஏன் மரம் வெட்டுவதற்கு நான் எதிர்த்தவன், அதனால் நான் ஸ்டீலில் தான் வைப்பேன். ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா, ஸ்டீல் வரணும் அப்படின்னு சொன்னால் இரும்பு வேணும். இரும்பு அப்படின்னா என்னன்னா, பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய செம்மண் இதில் இருந்து தான் இரும்பு எடுக்கிறோம். நீ இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ரேக் பண்ணணும்னா நீ ஒரு மலையில் ஒரு பகுதியவே நீ சோழிய முடிக்கிற. நான் ஒரு மரத்தை வெட்டியாச்சுன்னா அடுத்த 15வது வருஷம் இன்னொரு மரத்தை என்னால் அங்கே வர வைக்க முடியும். உன்னால் திருப்பி அந்த மாதிரி ஒரு இதை ஏற்படுத்த முடியுமா? இவனெல்லாம் புத்திசாலிகள்னு அவங்கள நினச்சிக்கிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியாக இந்த மனப்பிராந்தி இது என்ன பண்ணுதுன்னா, இந்த மாதிரியான வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஐடியாஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு, அதாவது அவங்க வாந்தி எடுத்தது இவங்க சாப்பிட்டு கொப்பளிக்கிறது, இவ்வளவுதான் இதில் கவனிக்கணும். ஸோ இந்த மாதிரியான இன்டர்நேஷ்னல் பாடிஸ் எல்லாமே எப்படின்னா, சில நாடுகளுக்கு ஃபேவராக ஒரு இன்டர்நேஷ்னல் பெஞ்ச் மார்க்குன்னு ஒன்று தயார் பண்ணி, அந்த பெஞ்சு மார்க்கில் இந்த நாட்டோட தன்மையை ஒழித்து இன்னொன்னை புகுத்துவது, இதுதான் இந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனோட பொதுவான வேலை. இப்போ இந்த இன்டர்நேஷ்னல் இதில் இந்த ரைட்ஸ் அப்படிங்கக்கூடிய, ஏற்கனவே இந்த WHO இந்த வேலையை செய்தது. சீனாவுக்கு ஆதரவாக இருக்குன்னு சொல்லி அமெரிக்கா இப்போ WHO விட்டு வெளியில் போயிடுச்சு. இதில் ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஊஹான் வைரஸ், அதாவது நம்ம சீன வைரஸ், அதாவது நம்ம ஊரில் கொரோனா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஸோ இதோட பார்த்தா வச்சோன்னா ஊஹான்லேருந்து வெளியில் வந்திருக்கு. இப்போ அவனுக்கு அதை முதல்ல இந்த ஸ்டெயின்ஸை கொடுத்தது யாருன்னா இன்னொரு அமெரிக்கன் ஒருவனும், அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஆய்வில் யாரோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது வெரிஃபை செய்யப்பட வேண்டும். நான் அதை பற்றி நான் முன்னாடி ஒருக்கு பேசியிருக்கேன். ஸோ இது ஏற்கனவே இது மாதிரி நடந்து இந்த இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் இப்போ என்ன பண்ணியிருக்கணும், WHO உண்மைக்குமே வேர்ல்டு ஹெல்த்தை பற்றி கவலைப்படக்கூடியதுன்னா ஏன் இந்த ஆரிஜினும் இதுக்கு பின்னாடி உள்ளதை பற்றி ஏன் இதுவரை ரிப்போர்ட்டு கொடுக்கல? கொடுத்துருக்கணும்ல. அந்த வைரஸ் போய் 30 வருஷம் ஆச்சு. இப்போ அதுக்கு இப்போ எங்கேருந்து வந்தது, எதனால இதில் இருந்தால் வந்ததுன்னா who should be penalized for it? வந்துதா? வரல. ஏன்னா அதுக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. அதே மாதிரி இப்போ இவங்களுக்கு ஒரு அஜெண்டா என்ன அப்படின்னா, இந்தியாவை பேசணும் தப்பாக. இப்போ மணிப்பூரில் விடலை, இங்கே விடலை, ரைட். இப்போ என் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், ஹிந்துக்கள்னா உங்களுக்கு மனுஷன் கிடையாது, இஸ்லாமோஃபோபியாவை ஏற்றுப்பாங்களாம். இப்போ ஹிந்துவோஃபோபியாங்கிறத ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள்? ஹிந்துக்கள் மீதான தாக்குதல் ஆஸ்திரேலியாவில் நடந்தது, கனடாவில் நடந்தது, யூகேல நடக்கிறது, யூஎஸ்ல நடந்திருக்கு, இந்தியாவில் அனுதினமும் நடக்கிறது, பங்களாதேஷ், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் கேட்கவே வேண்டாம். ஏன் அப்போ ஃபோபியாவில் கூட இப்போ என்ன, இப்போ இஸ்லாமோஃபோபியானா ஏற்றுப்பியே, இப்போ ஹிந்துவோஃபோபியா ஏன் உங்களால் ஏற்றுக்க முடியல? இதில் பாகிஸ்தான் பேரே மென்ஷன் பண்ணலையா? அதாவது பரவாயில்ல, சரி. அதனால உங்களுக்கு என்னென்னா, அந்த ஹிந்துவோஃபோபியான்னு ஒன்று இல்லாத காரணத்தினாலே நாங்கள் ஹிந்துக்களை மனிதனாக பார்க்கவில்லைன்னு கூட சொல்லலாம். நாளைக்கு துல்கோஃபோபியா இருக்குல்ல, இஸ்லாமோஃபோபியான்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ பல சூஃபி ஷ்ரைன்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 50,000 ஷ்ரைன்ஸு கிட்ட, மெண்டின் ஷரீஃப்ஸு, அது இதுன்னு ஒரு 5000 கிட்ட ஏதோ இருக்குது பங்களாதேஷில். அதில் 100க்கும் மேற்பட்ட சூஃபி அசட்ஸ், ரிலிஜியஸ் அசட்ஸ், இதை இந்த யூனிஸ் ஆட்சி, அதாவது சுருக்கமாக சொல்ல போனோன்னா ஷேக் ஹசீனாவை விரட்டினதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அவைகள் உடைக்கப்பட்டுள்ளன. ஏன் அதை பற்றி திறக்கல? ஒரு இஸ்கான் சாமியாரை பிடிச்சி ஜெயிலில் போட்டிருக்கீங்களே, ஃப்ரீ ஸ்பீச் அங்கே கொல்லப்பட்டிருக்கிறது ஏன் நீங்கள் சொல்லலை? இவ்வளவு இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், இவர்கள் கோவில்கள் இடிக்கப்பட்டிருக்கின்றன, இடிக்காதீங்கன்னு சொன்னவரை ஜெயிலில் போட்டிருக்கிறது ஏன்? அப்போது இது நீங்கள் ஸ்ட்ராங்குலேட் பண்ணுறது இல்லையா? சொல்லியிருக்கணுமா வேண்டாமா? கண்டிப்பாக. நாங்கள் இந்துக்கள் மனுஷன் இல்லையா உங்கள் பார்வைக்கு? ஏன் இப்போ அந்த தொழுக பேசியிருக்கணுமா வேண்டாமா? ஏன் தெரியுமா? அங்கே மியூசிக், டான்ஸ் இதெல்லாம் அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள், அது இஸ்லாமுக்கு விரோதமான, அதனால உடைச்சாங்க, ஜஸ்டிஃபை பண்ணுறான். அப்போது எங்கே போச்சு இந்த ஐநா? என்னை பொறுத்தளவில் இன்னும் கொஞ்சம் வருஷங்களில் UN will become an irrelevant body. இப்போது இந்த மாதிரியான நரேட்டிவ் பெடலிங் ஆர்கனைசேஷன்ஸாக இது போகிறதுனால, இப்போ பாருங்கள், இனிமேல் 2 நாட்டுக்கு இடையில தான் வர்த்தக ஒப்பந்தம் இருக்கும். இனி இன்டர்நேஷ்னல் ஒப்பந்தம்லாம் ஒரு வேலையும் நீ கேட்க போகிறதில்ல. ஆல்ரெடி நேட்டோன்னு ஒன்று வச்சுருக்காங்க. இப்போ இந்த நேட்டோலேயே இப்போ உக்ரைன் பிரச்சனையெல்லாம் அமெரிக்கா கழண்டு போயாச்சு. இனி அந்த அலையன்ஸ் எப்படி ஓடும் நமக்கு தெரியாது. அதனால் வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரியான நரேட்டிவ் பெடலிங், இந்த மாதிரியாக வேற நாட்டுக்குள்ள ஏஜெண்ட்டாக இந்த இன்டர்நேஷ்னல் பாடிஸ் செயல்படுறது, திருட்டுத்தனமாக பெஞ்ச் மார்க் வைக்கிறது, இது எல்லாம் இனி வரக்கூடிய காலங்களில்
இந்த ஐநாமா, காமன்வெல்த் இந்த மாதிரியான அமைப்புகள் தொடர்ந்து செய்தாச்சுன்னா they will soon become irrelevant. கொஞ்சம் கொஞ்சமாக இது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ WHO இனி கொஞ்சம் வருஷத்தில் irrelevant ஆகிடும் போகிற போக்க பார்த்தா. இந்த மாதிரியான மாற்றங்கள் உலகத்தில் வரும். இந்த மாதிரியான அமைப்புகள் அவர்களை மாற்றிக்கொள்ளாவிட்டால். ஆனால் உலகத்துக்குன்னு ஒரு ஆர்டர் வேணும் அப்படின்னு தேவைப்படும் போது இந்த மாதிரியான அமைப்புகள் இந்தியாவின் கட்டுப்பாட்டுக்குள் என்று வருகிறதோ அன்னைக்கு தான் உங்களுக்கு ஒரு பொதுத்தன்மை, ஒரு நடுவு நிலைமை என்பது ஏற்படும். இன்றைய நரேந்திர மோடி ஆட்சி, இந்திய நரேந்திர மோடி எந்த சித்தாந்தத்தை வைத்து ஆட்சி செய்கிறாரோ அந்த சித்தாந்தத்தின் தொடர்ச்சி இன்னும் பல ஆண்டுகள் தொடருமேயானால் உலகம் ஒரு குடும்பம் என்ற அந்த நடுவு நிலைமைக்கான ஒரு காலம் என்பது இந்த உலகில் ஏற்படும். இன்னைக்கு அவர் கேட்டிருக்கிற கேள்வி ஒரு சரியான கேள்வி. நீ கூட நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ராட்டம் ஹவுஸ். ஸ்ட்ராட்டம் ஹவுஸ்னு சொல்லும்போது எனக்கு ஒரு வரலாறு ஞாபகப்படுத்துகிறேன். இந்த ஊரில் வேட்டையன்னு ஒரு சினிமா எடுத்தான், ஒரு 4 பிக்காளி பயிலுவான். அதில் ஏதோ என்ன சொல்லியிருந்தான் அப்படின்னா, ஏதோ வெள்ளைக்காரன் வந்த பிறந்தான் இங்கே கல்வியே வளர்ந்தது, எல்லாவனுக்கும் கல்வி கொடுக்கப்பட்டது அப்படின்னு இவன் அடிச்சு விட்டான். 1931 இதே ஸ்ட்ராட்டம் ஹவுஸில் மகாத்மா காந்தி பேசும்போது சொன்னார், வெள்ளைக்காரன் ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் இந்த நாட்டில் எழுத்தறிவில்லாதவர்கள் அதிகமானார்கள். 1931 எங்கிட்ட டேட்டா இருக்குது அப்படின்னு சொல்லி மகாத்மா காந்தி பேசினார். வரலாறை படிக்கணும். சும்மா லைலா காலேஜ் பாதிரிகிட்ட காசு வாங்கிட்டு சினிமா எடுக்கப்படாது. அந்த சினிமாவும் இந்த பிஜேபி காரணம் போய் அந்த சென்சார் போர்டில் போய் கட் பண்ணாமல் விட்டான்ல. அப்போ இவன் எங்கே வாங்கினான்னு நமக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் வித்தியாசம் ஒன்றும் கிடையாது 2 பயல்களுக்கும். அப்போ இந்த சினிமா குடும்பம் இதே ஸ்ட்ராட்டம் ஹவுஸிலிருந்து நம்ம ஜெய்சங்கர் ஒரு பேட்டி கொடுக்குறார். அப்போ ஒரு பாகிஸ்தான் ஜேர்னலிஸ்ட், நான் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய கேள்வியினால நீங்கள் நடுநடுங்கி விடுவீர்கள் அப்படின்னு எல்லாம் சொல்லி, சரி கேள்ராஜான்னாரு. அந்த ஸ்ட்ராட்டம் ஹவுஸில் அவன் இருந்தாலும் ஒரு கேள்வி கேட்டான், காஷ்மீரில் அது நடக்குது இது நடக்குது, நீங்கள் என்னத்தை பண்ண போகிறீங்க? அவர் தெளிவாக சொன்னார், 370 நீக்கியாச்சு, காஷ்மீரில் ஒழுங்காக எலெக்ஷன்லாம் நடத்தி முடிஞ்சாச்சு. இன்னி காஷ்மீரில் இருக்கிற பிரச்சனை தீர்றதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது, பாகிஸ்தான் பிடிச்சிருக்கிற பார்ட்டை நான் திருப்பி இந்தியாவோட சேர்த்தேன்னா மொத்த காஷ்மீர் பிரச்சனையும் தீர்ந்துரும்னார். இது அங்கே போய் சொல்லிட்டார். அதனால் இது மக்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கிற வாக்குறுதிங்கிற வார்த்தையும் அவர் சொல்லியிருக்கார். அதனால இந்த மாதிரி ஐநாவில் பேசிவிட்டார்கள், ஐநாவில் சொல்லிவிட்டார்கள் அப்படின்னு வேண்டாம். நீங்கள் நீ ஹெட்லைன்ஸில் வேண்டாம், ஹிந்து பேப்பரில் போட்டுக்கலாம், அது உங்கள் கட்சி பேப்பரை வச்சு நீங்கள் நடத்திக்கிங்க. ஆனால் இந்த மாதிரியான இந்த பாடிஸுக்கு எல்லாமே இனிமேல் எந்த ரிலவன்ஸும் உலகத்திலையும் எடுக்க போகிறதில்ல, இந்தியாவும் இவர்களை மதிக்க போவதில்லை. நீ நியாயமாக நடந்துக்கிட்டேன்னா நீ நியாயமாக இரு. நீ சொல்லியாட 90 நாடுகளுக்கு மேலே இந்தியா கொரோனா மருந்தை கொடுத்துச்சு, நாங்கள் கொடுத்தோம், ஒன்றால் முடியலை, இந்தியாவால் முடிஞ்சது. இந்தியா இஸ் பவர்ஃபுல் தென் யூஎன். இன்னைக்கு உன் யூஎன் ஜெனரல் செக்ரட்டரி சொன்னதை எவன் கேட்குறானோ எங்கள் நரேந்திர மோடி சொன்னால் கேட்பான். அதனால இன்னைக்கு இந்த விஷயத்தை இந்தியா தொடர்ந்து அசப்ட் செய்து வருகிறது. அதனால் இந்த மாதிரி இந்த ரிப்போர்ட்டு போடுறது, இந்த மாதிரி இந்த அறிக்கை விடுறேங்குது, எங்கேயாவது போய் என்னத்தையும் பேசுகிறேன்னு சொன்னால் இனிமேல் இந்தியாவின் அடியிலிருந்து உங்களால் அது எந்திருக்க முடியாது. பாருங்க, ஜெய்சங்கர் சொன்னார், 9 துவாரத்தையும் பொத்திக்கிட்டு சும்மா இருந்தான். இதுதான் இனி உலகம் முழுக்க நடக்கும். இது ஐநாவுக்கான எச்சரிக்கையாக நான் பார்க்கிறேன். ஐநாவும் சர்வதேச நிறுவனங்களும் சீக்கிரம் திருந்துங்க, இல்லை என்றால் நீங்கள் திருத்தப்படுவீர்கள். அந்த எச்சரிக்கை மெசேஜ் இன்னைக்கு இந்தியா யூஎன்ல கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். நன்றி சார். வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.